just want a bag, like an old lady. I'm backwoods smoking. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணாடி சேனல். இந்த வீடியோவில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஷாப்பிங் விளாக் தான் பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். ஷாப்பிங்னானே பெரிய லெவலில் இது நினச்சிக்காதீங்க. ஒரு வெசல்ஸ் கடையில் போய் வீடியோ ஷூட் பண்ண போகிறேன். அதேமாதிரி அங்கேயும் சில பர்ச்சேஸ் இருக்குது, அதை தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். இந்த ஷாப்பு எங்கே இருக்குது அப்படின்னு பண்ணோம்னா மயிலாப்பூரில் நார்த்து மாதா ஸ்ட்ரீட் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குது. அந்த ஷாப்பு வந்து திறந்தே 2-3 வருஷம்தான் இருக்கும். ஆனால் செம்ம ஃபேமஸ் ஆகிடுச்சு. ஃபேமஸ் ஆகிறதுக்கு என்ன காரணம்னு கேட்பீங்க. காரணம் நிறையாவே இருக்குது. பார்த்திங்கன்னா ஒரு வெசல்ஸ் கடைக்கு போனால் என்ன ஜாமான் இருக்குமோ அதே வெசல்ஸ் வந்து இங்கேயும் இருக்கும். எங்கன்னாங்க அங்கேயும் வெசல்ஸ் கடை, இங்கேயும் வெசல்ஸ் கடை, என்ன அதில் ஸ்பெஷல்னு கேட்பீங்க. ஸ்பெஷலே ரொம்ப வேறு மாதிரி இருக்குங்க. அல்டிமேட் ஸ்பெஷலுங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது மினியேச்சர்ஸ்னு சொல்லுவாங்க. மினியேச்சர்ஸ் அப்படிங்கும்போது எல்லாமே ஒரு பொருள் வந்து கைக்கு அடக்கமாக குட்டியாக சின்னதாக க்யூட்டாக இருக்கும். அந்த மாதிரி பொருட்களை வந்து விற்கிறதுக்கு உண்டான கடை தான் அது. இதேமாரி கடைகளை வந்து நிறையா இல்லை அப்படின்னாலும் ஒரு சில கடைகள் இருக்குது. அதுவும் மயிலாப்பூரில் இருக்கிற இந்த ஜம் மெட்டல் ஷாப் வந்து ரொம்பவே ஃபேமஸ்ஸு. அவங்கள்ட்ட என்னென்ன ஜாமான் இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். எங்கள் வீட்டு குட்டி பாப்பா தொடர்ந்து கொஞ்ச நாளாக சொல்லியிருந்துச்சு, எனக்கு சொப்பு ஜாமான் வேணும், சொப்பு ஜாமான் வேணும்னு சொல்லிவிட்டு. எனக்கு புரியவே இல்லை என்ன சொப்பு ஜாமான் அப்படின்ட்டு. அப்புறம் என்னோடய கசின் சிஸ்டர் சொன்னாங்க, சொப்பு ஜாமான்டா இது தான் சொல்லிவிட்டு அந்த மினியேச்சர் ஷாப் சொல்லியிருந்தாங்க. இந்த மினியேச்சர் ஷாப் வந்து மயிலாப்பூரில் இருக்குதுன்னு சொன்னதுனால அதையும் தேடிக்கிட்டு மயிலாப்பூருக்கு போய் கடையை தேடி கண்டுபிடிச்சா அங்கே இருக்கிற திங்ஸு ஒன்று ஒன்றும் அப்படியே அல்டிமேட்டுங்க. என்ன அல்டிமேட்னா ஒன்றுமே கைக்கு அடக்கமாக. இது எப்படி என்ன யூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இந்த பிள்ளைங்க எல்லாம் சமைக்கிறது மாதிரி உள்ள ஐட்டம்ஸ் தான். அது பிராஸில் வச்சுருக்காங்க, சில்வரில் வச்சுருக்காங்க, அலுமினியத்தில் வச்சுருக்காங்க, இல்லை பிளாஸ்டிக்கில் வச்சுருக்குறாங்க. அது மாதிரி எல்லா மெட்டல்லையுமே வச்சுருக்குறாங்க. ஒன்றுக்கும் ஒரு ப்ரைஸ் இருக்குது. அது மாதிரி காம்பா மாதிரி பேக் இருக்குது. 200-300 ரூபாய்க்கு உள்ளே இருக்க எல்லா திங்ஸுமே இருக்குது. அந்த திங்ஸை தான் பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் நான் போனப்போ கடையில் வந்து ஏகப்பட்ட க்ரௌடு. வெயிட் பண்ணி பார்த்தேன் க்ரௌடாக இருக்குண்டு. அப்புறமேல தான் தெரியுது அந்த கடை வந்து எப்போதுமே க்ரௌடாக இருந்துக்கிட்டே இருக்குமா. நம்ம தான் கடை ஓனர் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு. நம்மளை அழட்டிக்கவே இல்லை, ஏகப்பட்ட க்ரௌடு. இது வந்து மினியேச்சர்னு சொல்லுவாங்க. இந்த மினியேச்சர் திங்ஸை வச்சு தான் பிள்ளைங்களாம் விளாண்டுக்கிட்டு இருக்குது. இதை நீங்கள் வந்து வீட்டில் வந்து டெக்கரேட்டாக ஷோகேஸில் வச்சுக்கலாம். இல்லாட்டி மினியேச்சர் செட்டை வச்சு இப்போ நிறையா யூடியூப் சேனல்ஸ்லாம் இருக்குது, குக்கிங் பண்ணுறாங்க. அவங்களுக்கு உண்டான வெசல்ஸ் இங்கே இருக்குது. வுட்டில் உள்ள ஸ்பூன்ஸு, சப்பாத்தி கட்டை, அது இல்லாமல் ஃப்ரை பானு சில்வரில், அது மாதிரி பிளாஸ்டிக்கில் உள்ள ஃப்ரிட்ஜு, பிராஸில் உள்ள பைப்புன்னு சொல்லுவாங்க. ஆதி காலத்தில் வந்து தண்ணீர் அடிக்கும் குழாய், அந்த மாதிரின்னு சொல்லிவிட்டு ஒரு குடும்பத்துக்கு என்ன தேவை அது எல்லாமே இவங்கள்ட்ட வந்து மினியேச்சராக கிடைக்கிறது தான் ரொம்பவே ஸ்பெஷலு. அது மாதிரி ப்ரைஸும் ரொம்ப ரீசனபிளாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த குழி பணியாரம் பண்ணுற சட்டி, வாட்ரு மக்கு, இந்த பாருங்கள் ஃப்ரை பானு, அந்த தூக்குவாளி, அது மாதிரி மிக்சர் ஹோட்டல்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அந்த சட்னிலாம் வைக்கிறதுக்கு 4 டைப்பு அது வச்சுருக்குறாங்க. இட்லி சட்டி, குக்கரு, ஸ்பூனு, அம்மிக்கல், கிரைண்டர்னு சொல்லிவிட்டு ஒரு ஜாமான் பாக்கி இல்லைங்க. எல்லா ஜாமாமே இங்கே இருந்துக்கிட்டு இருக்குது. வாளி, அது மாதிரி ஷோகேஸு, ஸ்டீல் பீரோ, ஹம்மரு, இதுபடி நம்ம வீட்டில் ஒரு கிச்சனுக்கு போனால், ஏன் கிச்சனுக்கு ஒரு பாத்திர கடைக்கு போனால் என்னென்ன ஜாமான் கிடைக்குமோ அது எல்லா ஜாமாமே ஜம் மெட்டல் ஸ்டோரில் கிடச்சிக்கிட்டே இருக்குது. உண்மையிலேயே இந்த கடைக்கு நான் வந்து ஒன்றுக்கு ஒரு ப்ரைஸ் வச்சுருந்துருக்காங்க. நான் ப்ரைஸை வந்து மென்ஷன் பண்ணலை. காரணம் என்னென்னு கேட்டால், நான் வீடியோ போட்டதுக்கு அப்புறம் 1 மாதத்துக்கு அப்புறம் இந்த ப்ரைஸுகள் வந்து மாறுறதுக்கு வித்தியாசம் இருக்குது. நீங்கள் போய்ட்டு கண்ணாடி சேனல்லேருந்து இந்த ப்ரைஸ் போட்டிருக்காங்க, நீங்கள் தப்பாக சொல்கிறீங்களேன்ட்டு அவங்கள்ட்ட கேட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் அந்த ப்ரைஸு சொல்லாமல் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த இடத்தையெல்லாம் பாருங்கள். உள்ளே இருக்க அது சாப்பிங் போர்டு, சின்ன நைஃபு, தோசை கல், அது மாதிரி ஸ்டவ்வு சொல்லிவிட்டு ஒரு ஜாமான் பாக்கி இல்லை. எல்லாமே கைக்கு அடக்கமாக உள்ளே இருக்க ஒரு 5 ஜாமானை எடுத்தோம்னா அந்த 5 ஜாமானையும் நம்ம கையுள்ள கிடைக்கலாம். அவ்வளோ சின்ன சைஸில் இருந்துகிட்டு இருக்குது. இதை தான் சொப்பு ஜாமான் அப்படிங்கிறாங்க. பட் இங்கிலீஷில் வந்து இந்த மினியேச்சர்னு சொல்லுவாங்க.
மினியேச்சர் அப்படிங்கும்போது ஒரு சின்ன சைஸில் இருக்கும், எல்லாமே விரல் உள்ளறக்க அடக்கி இருக்க மாதிரி உள்ளது தான் அந்த சைஸு. பட் நானும் உள்ளறக்க போகலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன், க்ரூடு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதனாலவே நான் ஃப்ரீயாக இருக்கிறப்போ கொஞ்சம் தள்ளியும் கஸ்டமர் இல்லாதப்போ உள்ளறக்கையும் நான் ஷூட் பண்ணிகிட்டு இருக்க கிளிப்புகளை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. இது வந்து ஒரு நைட் நேரமும் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு 10 பேர் 12 பேர் உள்ளறக்க போக முடியாமல் வெளியில் நின்றுட்டு இருக்காங்க. 4 பேர் உள்ளறக்க பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுமாதிரி சின்ன ட்ராலி, தாலி செட்டு, அதுமாதிரி இடியப்ப உரல் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஜாமான் பாக்கி இல்லைங்க, எல்லாமே இருக்குது. இது ஃப்ரை பானு, அதுமாதிரி தோசைக்கல் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே வீடியோவில் பார்க்குறதுக்கு பெரிய சைஸாக இருந்தாலும் இதில் உள்ளது எல்லாமே நம்ம உள்ளங்கை உள்ளறக்க வச்சு மூடுற சைஸில் தான் இருந்துக்கிட்டு இருக்குது. அவ்வளவு அழகாக இருந்துக்கிட்டு இருக்குது. அது மாதிரி அந்த கடைக்காரரும் தன்மையாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது நம்மளுக்கு வந்து இன்னும் மேலும் ஆச்சரியத்தை தருது. இந்த கடைக்கு போனால் கண்டிப்பாக நீங்கள் அவசியம் பொருள் வாங்கிட்டு வாங்க. இங்கே ஒரு விஷயத்தை குறிப்பிடணும், நீங்கள் பார்ப்பீங்க ரங்கநாத தெருவில் கூட்டமாக வந்து 4 பெண்களை வந்து திருடினாங்க, 2 ஆண்களை வந்து திருடினாங்கன்னு சொல்லி செய்தி வந்துக்கிட்டே இருக்கும். க்ரௌடுகளை பயன்படுத்தி இதே மாதிரி மோசடி பண்ணுறது வழக்கமாக வந்துக்கிட்டே இருக்குது. எப்பேற்பட்ட திருடர்கள் இந்த கடைக்கு போனாலும் திருடுறதுக்கு மனசே வராது. ஏன் அப்படின்னு கேட்பீங்க. நீங்கள் சப்போஸ் அந்த கடைக்கு போயிட்டு ஜாமான் வாங்கும் போது ஏன் திருடுறதுக்கு மனசு வராது அப்படிங்கிற ரீசனை வந்து நீங்கள் அங்கே டைரெக்டாக தெரிஞ்சுக்கிறது நல்லது. அதை நான் வந்து இந்த வீடியோவில் குறிப்பிட விரும்பலை. பாருங்கள், இந்த திங்ஸ்லாம் பாருங்கள், சின்ன சின்ன வெரைட்டி, உண்மையிலே ஆச்சரியமாக இருக்குது. நான் இது வந்து நிறைய ஊரில் தேடி பார்த்தேன், இந்த மாதிரி கடைகளில் கிடைக்கல. கடைசியில் என் கசின் சிஸ்டர் ரெஃபர் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கடையை தேடி கண்டுபிடிச்சி நான் இந்த தெரு ஃபுல்லாக சுற்றிக்கிட்டே இருக்கேன். மயிலாப்பூர் குளத்தையே ரவுண்ட் அடிச்சுட்டு பெரிய ஷாப்புன்னு நினச்சிட்டு நான் சுற்றி வந்துக்கிட்டே இருக்கேன். கடையே காணவே காணும். எங்கடா போணுச்சு இந்த கடை, அட்ரஸ்லாம் கரெக்டாக தானே சொன்னாங்க அப்படிங்கும்போது என் ஒய்ஃப் சொன்னாங்க, ஏங்க நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த சொப்பு ஜாமான் வந்து இந்த ஒரு கடையில் ஒன்று இருக்குதுங்க அப்படின்னா திருப்பி வண்டியை வந்து நோ என்ட்ரிக்கு போயிட்டு திருப்பி அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து கடையை நிப்பாட்டிவிட்டு பைக்கை ஸ்டாண்ட் போட்டுட்டு எந்திரிச்சு அந்த கடையை பார்க்குறேன். அவங்க சொன்ன அதே கடை ஜம்ஜம் மெட்டல் ஷாப் வந்து அங்கே தான் இருந்துக்கிட்டு இருக்குது. இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி, இந்த கடைக்கு போக முடியாதவங்க யாரும் இருந்தாங்கண்டா இது அமேசானில் அவங்களோட பொருள் வந்து கிடைக்குது. அமேசானில் வந்து ஜம்ஜம் மெட்டல் ஸ்டோன் சொல்லடா இவங்க கடையில் இருக்கிற என்னென்ன திங்ஸ் இருக்கோ அது ஃபுல்லாக அவங்கள்ட்டே இருக்குது. அதுமாதிரி அவங்கள்ட்ட வாட்ஸ்அப் இருக்குது. வாட்ஸ்அப்புக்கு ஃபோன் பண்ணி இந்த ஜாமான் வேணும் அப்படின்டா அவங்க ப்ரைஸாட சொல்கிறாங்க. குரியர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஷிப்பிங்கையும் சேர்த்து உங்களுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. கடையை பார்க்கும்போது அவ்வளோ பெரிய கடையெல்லாம் இல்லைங்க, உண்மையிலே ஒரு சின்ன லெவல் பெட்டி கடை தாங்க. ஆனால் பெட்டி கடையில் இவ்வளவு மினியேச்சர் ஜாமான்களை வச்சுக்கிட்டு கஸ்டமர்ஸை கவர்ந்து அவ்வளவு கூட்டம் வந்து வெயிட் பண்ணி வாங்குகிற அளவுக்கு அவர் வந்து மக்கள்கிட்ட நல்ல பெயரே சம்பாரிச்சிருக்காங்க அந்த தம்பதிகள். அது மாதிரி இந்த பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஜாமான், சின்ன வெசல்ஸு, மில்க் டின்னு, மில்க் டப்பா, ஸ்மால் ஸ்பூனு, அது மாதிரி ஷோகேஸில் வைக்கிற மாதிரி காஸ்ட்லியான பிராஸு, வெங்கலத்தில் செய்யப்பட்ட எல்லா மினியேச்சர் செட்டையும் இந்த கடையில் பார்க்க முடிஞ்சிச்சு. இன்னும் இந்த வீடியோவில் வந்து ஏகப்பட்ட திங்ஸுங்களை காமிச்சிருந்துருக்கலாம். அங்கே இருக்கிற கஸ்டமர்கள் வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, நம்ம வீடியோ தான் பண்ணிகிட்டு இருக்கோம்னால அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் நான் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கிறேன். இது சம்மந்தமாக மேற்கொண்டு எதுவும் உங்களுக்கு தகவல்கள்லாம் வேணுண்டா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் வந்து அதை கொடுக்கறதுக்கு மோஸ்ட்லி நான் ட்ரை பண்ணுறேன். அது மாதிரி மற்ற கடைகளில் போய் வாங்குறதாங்காட்டியும் இந்த கடைகளில் வந்து ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்குன்னு சொன்னாங்க. நானும் என் குட்டி பாப்பாவுக்கு வந்து ஒரு சொப்பு ஜாமா அப்படின்னு சொல்கிற அந்த மினியேச்சர் ஒரு செட்டு ஒன்று வாங்கிட்டு வந்தேன். நல்ல ஒரு ரீசனபிளாக ப்ரைஸ் தான், குறைச்சி கொடுங்க அப்படின்னு. அது மாதிரி அவங்க நான் எதிர்பார்த்தது மாரி அவங்க குறைச்சி கொடுத்துருந்தாங்க. உண்மையிலே இந்த கடையில் நான் ஷாப்பிங் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவே இருந்துச்சு. இந்த ஷாப்பு எங்கே இருக்குதுன்னு கேட்குறவங்களுக்கு மயிலாப்பூர் லஸ் கார்னர்லேருந்து டுவோர்ட்ஸு மந்தவழி போனீங்கன்னா கோயில் குளத்துக்கும் முன்னாடி லெஃப்ட் எடுத்துகிட்டு வந்துடலாம். அதே மாதிரி மந்தவழிலேருந்து ஸ்ட்ரைட்டாக லஸ் கார்னரை நோக்கி போகிறவங்க அந்த கோயில் குளத்தை முடிச்சு விட்டு ரைட்டு எடுத்திங்கன்னா அந்த கடை இருக்கும். ஒரு ஜுவல்லரிக்கும் எதிரில் அந்த கடை இருக்கும். அது மாதிரி பார்க் பண்ணுறவங்க கடைவாசலில் பார்க் போடாமல் எதிரில் உள்ள பார்க்கிங்கில் போயிட்டு வெஹிக்கிளை பார்க் பண்ணிவிட்டு அங்கே ஷாப்பிங் பண்ண அவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, அந்த வழியாக போகிறவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் வந்து உங்களுக்கு இங்கே தெளிவுபடுத்திகிட்டே இருக்கிறேன். இந்த வீடியோவில் கடைசியில் வந்து அந்த ஷாப்போட அட்ரஸும் மொபைல் நம்பரும் நான் மென்ஷன் பண்ணியிருந்திருக்கேன். உண்மையிலேயே நான் சென்னையிலேருந்து போயிட்டு
இந்த கடையை தேடி பிடிச்சி வீடியோ எடுக்குன்னு நினைக்கிற ஒரு இன்டென்ஷனில் போனேன். அதே மாதிரி கடையை தேடி பிடிச்சி வீடியோவே எடுத்துகிட்டு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு எனக்கு மன நிறைவாட அந்த இடத்த விட்டு நான் கிளம்புனேன். வாய்ப்பு இருக்கிறவங்க சொப்பு ஜாமான் வேணும் அப்படின்றா நீங்களும் இதே கடைக்கு போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அது மாதிரி அவங்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்கறதுக்கு மற்றவங்கள்ட்டையும் ரெஃபர் பண்ணுங்கள். ஏன் நான் இதை சொல்கிறேன்டா, அதுக்கும் ஒரு ரீசன் இருக்குது. நீங்கள் கடையில் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அது ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்கும்போது நான் சொன்னதுக்கு உண்டான அர்த்தம் உங்களுக்கு கண்டிப்பாகவே விளங்கும். எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சின்ன கோண்டு கடை, அதில் மக்கள் வந்து இவ்வளவு அலையும் மோதிக்கிட்டு நிற்கிறாங்களே அப்படிங்கும்போது எனக்கு அதுக்குண்டான காரணம் தெரியவே இல்லை. ஸோ உண்மையிலே அங்கே இருக்கிற மினியேச்சர்ஸுங்களை பார்த்து நானே மிரண்டு போயிட்டு எனக்கு தேவையானதை வாங்கிட்டே வந்துட்டேன். நீங்களும் போய் அங்கே உள்ள உங்களுக்கு பிடிச்சமான ஜாமான்களை வாங்கிக்கங்க. ஸோ இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்களோட அட்ரஸ் இது தான், ஷாப் அட்ரஸ் சொல்லியிருக்கேன், ஜம் மெட்டல் ஸ்டோர். என்ன இது வந்து மயிலாப்பூரில் குளத்துக்கிட்டே இருக்குது, யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க. ஸோ இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்தவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றியாக சொல்லிக்கிட்டேன். மீண்டும் நான் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.